எல்லாருக்கும் நினைக்கிறேன் பெட்ரோல் கடை வீட்டுக்குள்ள இருக்கப்பா பார்த்தோன்னே தெரிக்கிறான் என்னன்னு தெரியல அவனுக்கு அதனால அவனை பயம். நம்ம வேற ட்ரெயினை வேற எங்கே விட்டோன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ இருக்கு. வாங்க ஓடுவேன். இன்னும் பெட்ரோல் கொஞ்சம் எங்கே கிடச்சிச்சுன்னா பார்த்தோன்னா இப்போ தூக்கிடுவேன் நான். ஏன்னா ஆல்ரெடி நம்மள்கிட்ட ஒரு 2 பெட்ரோல் கண்ணு இருக்குது. 2 பெட்ரோல் கண்ணு இருக்குது. 3 ஸ்ட்ரைப் வேற இருக்குது. இதை வச்சு நம்ம ட்ரெயினை அப்ளை பண்ணுவாங்க. பண்ணியாச்சு. வாங்க அந்த பெட்ரோல் கண்ணு இடத்துக்கு போவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எந்தெந்த வீட்டில் தான் தேர்ந்தோன்னு தெரியல. பெட்ரோல் கண்ணு எங்கெல்லாம் கிடைக்குன்னு தெரியல. ஆல்ரெடி இதை நான் முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே வர 100 வரை ஊற்றியாச்சு. வேறு முடிச்சு விட்டா போதும். தப்பாயிடுச்சு. முடிச்சாச்சு. லாஸ்ட் ஊற்றியாச்சு. நம்ம எந்த வீட்டில் தேர்ணுன்னு தெரில. சரிதான் ஒன்று கிடச்சா போதும். இந்த இடத்துல நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஒன்று எங்கே தான் இருக்குன்னு ஒன்றுக்கு போகிற இடத்துல தான் இருக்கும். நம்ம வெளியில் பார்த்தாலே நம்ம அந்த பையன் நம்மளை குழந்தை எடுக்கலாம். பெட்ரோலே எனக்கு அடைய முடியுது. ஒன்று கிடச்சது நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ஒன்றும் அடைய முடியுது. என்னது நீர் வீழ்ச்சியா? அங்கே இவர் குளிப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னே இது இன்னும் போடுவார். இந்த வந்தாரு அங்கே நம்மளை குற்றாரு. அடியே போடுறாரு கைஸ். நம்ம டமால் டும்பியில் அடி போடுறாரு அண்ணே. அவருக்கு நம்மளுக்கு அடியை போட்டு விடுவோம் வாங்க. இவருக்கு இன்னைக்கு அண்ணனுக்கு இன்னைக்கு பூசியை போடணும். இன்னைக்கு அண்ணனுக்கு இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போயாச்சு வாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஓடி போய் ஏறிடுவோம். நம்மளை சூட்டு ஒரு வாட்டி நம்ம மேலே தான் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் கைஸ். அந்த லைட் இருக்க இடத்துலலாம் வச்சுருப்பாங்க. சில இதெல்லாம் பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. இதை பற்றி நான் சொன்னேன்னா போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதை போயிட்டேன்டா ஏன்டா நீங்கள் அங்கே போவோம். மெதுவாக போய் ஒரு வீட்டாக பார்க்குறோம். ஒழுங்காக நம்ம ஒரு வாட்டி அவுட் ஆனாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு 3 லைஃப் இருக்குங்க. இந்த சைடு அந்த சைடு சுற்றி முற்றி பார்க்குறோம். எந்த வீட்டுக்குள்ளே போகலான்ட்டு. வீட்டுக்குள்ளே தான் போயாச்சு. பெரிய குடோனு நம்ம வீடு. அக்கா வர கத்துறாங்க. காக்கா
இட்டாச்சி குச்சிக்காரன் கைஸ். பெட்ரோல் கணக்காண்டி நான் என்ன அழைச்சா அலைய வேண்டியதாக இருக்குது பாருங்க கைஸ். நீங்களே அது எங்கன்னா தான் தூக்கி போட்டுக்காங்கன்னு எனக்கே தெரியல. ஒரு பெட்ரோல் கணக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் போயாச்சா? போயாச்சு. ஆனால் ஒன்று இருக்குது, தூக்கியாச்சு. போவோம். ட்ரெயினை தான் அப்கிரேட் பண்ணுவோம். ஏன்னா ட்ரெயினை அடிச்சு விட்டானா அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும் நமக்கு. அதை வாங்க ஒரு வீட்டாக பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு. ஒரு பெரிய வீடாக இருக்குல்ல, இந்த வீட்டுக்குள்ள ஏதாச்சும் வேறு வீட்டுக்குள்ள தான் வீட்டுக்குள்ள போயாச்சா? கதவை எங்கிட்டு போட்டுவாங்க பாருங்க, நம்ம வேணும்னே பண்ணுறாங்க. இவங்க தூக்கி அப்படியே பின்னாடி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே எங்கிட்டு போகிறேன்னு எனக்கே தெரிய முடியுது. அப்போ அடி கிடச்சிருச்சு கைஸ். ஒன்று முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்க போகிறோம். வாங்க அப்போ ஒரே ஓட்டமாக ட்ரெயினுக்குள்ள ஓடிடலாம். இடத்துல இருந்து இப்போ நம்ம தப்பிக்க போகிறோம் கைஸ். நம்ம ஒரே எடுத்தோடே ஆரம்பிச்சுட்டா அந்த தூக்கி பையன் எங்கே அவன் ஆடா பின்னாடி இருக்கு. பின்னாடி ரைட் சைடு முன்னாடியே போயிட்டு இருக்க பின்னாடி முன்னே வந்தா இருக்கு. நம்ம போய் டக்குனு போய் முடிச்சிருவோம். முடிக்கிறோம், நம்ம இடத்த விட்டு தப்பிக்கிறோம். அவ்வளோதான் வேலை முடிச்சாச்சு. இதை மட்டும் முடிச்சிருவோம். ஐயோ கஷ்டம்தான். முடிச்சாச்சு எப்படியோ. ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அந்த சூச்சு பையிலும் வந்துட்டான். நாங்கள் இங்கேருந்தே அவங்க கதம் பண்ணுறேன்.
முடிச்சாச்சு கைஸ். அந்த கேம் முடிச்சாச்சு கைஸ். நம்ம guys